போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு வழங்கினோம். நிறைய மக்கள் வரினம் எல்லாரும் வர்த்தகர்கள் தான் இதில் கூட வராங்க. வர்த்தகர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், முழு வர்த்தகர்களும் வந்து கடைகளை பூட்டி இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யணும். இது வந்து கரச்சி பிரதேச சபையின் செயலாளரை வேண்டாம் என்ற கோஷத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யணும். இங்கே பூட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்குது. முழு கதவுகளும் வந்து அடைக்கப்பட்டு அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. முழு கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்குது. முழு கடைகளும் பூட்டப்பட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. மிகப்பெரிய வர்த்தக கடைகள் எல்லாம் வந்து பூட்டப்பட்டிருக்குது. நகைக்கடைகள், வர்த்தக நிலையங்கள் எல்லாம் வந்து முழுமையாக பூட்டப்பட்டிருக்குது. முழுமையான ஆதரவு வழங்கி நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்த்தகர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறதும் வர்த்தகர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு வழங்கினோம். பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கணும்.
வர்த்தக சங்கத்தின் முக்கிய நபர்கள் வந்து போலீஸ் அதிகாரிகளோட வந்து கலந்துரையாடினோம். என்ன முடிவு எடுக்க போய் மட்டும் தெரியல. உள்ளுக்கு மீடியா போகிறதுக்கு அனுமதிக்கணும் இல்லை போல இடக்கு. மீடியாக்களை அனுமதிக்காதால இவங்க போகிறதுக்கு யோசிச்சு கொண்டு நிற்கணும். வர்த்தக சங்கம் வந்து மீடியாவோட போடுமன்றதுக்காக நிற்கணும். पोलिस मार्टी विरोधी करने पोलिस மீடியா எந்தேக்குவா சேலத்துக்கு மாவட்ட செயலத்துக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் போயினோம். என்னென்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க. மீடியா உள்ளுக்கு எடுக்கிற சம்பந்தமாக கேட்டுட்டு வந்த பிறகு என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி மாவட்ட செயலத்துக்கு நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மீடியாக்களை மட்டும்தான் பெற்றிருக்கணும், எல்லாரையும் விட இல்லை. இதில் போலீஸ் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கணும். போலீஸ் அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்று பத்திராகிய நாங்களும் மற்ற உரிமையாளர்கள் பணியாளர்களும் இணைந்து பிரதேச சபைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த போராட்டமானது நிறைய மக்களை திரட்டி இந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்ட காலங்களில் கிளிநொச்சி மாவட்டம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்கள் ரத்த நிலையங்களை இந்த கடன் சுமையால் நிறைவேற்றும் வகையில் இந்த காலகாலமாக நடந்து வந்த போராட்டங்களால் பின்னடையப்பட்ட இந்த மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வரும் நேரத்தில் வெளியிலிருந்து வந்தவர்களை நிகாசியல் என்ற வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நகரத்தின் மத்தியில் இந்த வியாபார நிலையத்தை அமைத்து கொடுத்த பிரதேச சபை செயலாளர் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். செயலாளரை இந்த கிளிநொச்சி மாவட்ட பிரதேச சபையில் இருந்து மாற்றம் செய்த சொல்லித்தான் இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மக்களாகிய நாங்கள் அனைவரும் திரண்டு இந்த கோஷத்தை எழுப்பியிருக்கின்றோம். ஆகவே இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச சபை செயலாளர் அதோட தனிப்பட்ட முறையில் எந்த
பாதகம் எங்கள் மக்களுக்கு இல்லை. செல்வராஜ் செல்லகுமார் என்பவர் தனிப்பட்ட நபர். ஆனால் இப்போ இருப்பது பிரதேச சபை செயலாளர். பிரதேச செயலாளர் அவர்களைத்தான் நாங்கள் மாற்றம் செய்வதற்காக இங்கே கோஷம் அளித்திருக்கின்றோம். ஆகவே இந்த பக்தருக்கு அநீதி இழைக்கும் இந்த செயலாளர் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தேவையில்லை என்பதுதான் இந்த கோஷத்தின் நிலைப்பாடு. எங்கள் போராட்டத்தின் நிலைப்பாடும் அதுதான். ஆகவே இந்த போராட்டத்தின் முடிவில் மகையரால் கையளிப்பதாக இருக்கின்றோம். வீதியோர எல்லைகளில் இருந்து பேமெண்ட்கள் நடவாத வியாபாரங்கள் அனைத்தையும் நிறுத்தி தருமாறு நாங்கள் கோஷம் எழுப்பியுள்ளோம். அந்த கோஷங்கள் அடிப்படையில் தான் இங்கு மகையரும் எழுதியிருக்கின்றோம். மகையரின் கதி பின்வருமாறு: மாவட்ட செயலாளர் ஊடாக கௌரவ ஆளுநர் வடமாகாணம் யாழ்ப்பாணம் 23/1/2025. ஐயா, நடமாடும் தற்காலிக வியாபாரம் தொடர்பானது. யுத்த காலத்துக்கு பின்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வங்கிகள் நிறுவனங்களில் வட்டிக்கு பெற்ற வியாபார நடவடிக்கையில் மேற்கொண்டு வரும் வர்த்தகர்கள் அரச சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அரச வரி, நிலக்குத்தகை, சோலை வரி, வருமான வரி, இடிஎஃப், மின்சாரம், வாடகையும் பொருளாதார நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி உள்ளனர். எதிர்வரும் காலங்களில் நமது வர்த்தகர்களையும் பணியாளர்களையும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து பாதுகாக்கும் வகையில் கிளிநொச்சி நகருக்கு உள்ளே நடைபாதை வியாபாரத்தை அனுமதிக்காது நகரில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் அனுமதி வழங்குவதை மேற்கொள்ளுமாறு தயவுடன் பணியுடன் வேண்டுகொள்வோம். நன்றி. இப்போது இந்த மகளிரை நாங்கள் செயலாளரும் தலைவரும் ஆகிய இருவரும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு அளிக்கின்றோம். இது மாகாண ஆளுநருக்கும் ஒரு பிரதி இருக்கின்றன, அவர் அனுப்பி வைப்பார் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றனர். என்ன தீர்வு ஒன்று கிடைக்கும், நிரந்தரமான தீர்வுகளை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் இலங்கை சேவைச்சந்த வர்த்தக சங்க தலைவர் வந்திருக்கிறோம். நாங்களும் புலிவர்த்தக சங்கத்தோடு சேர்ந்து நிகழ்வாக எடுக்கிறதுக்கு நாங்கள் பலமுறையும் எல்லா அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறோம். இனிய இருந்த செயலாளர்கள் கிட்டத்தட்ட இங்கே முன்னர் இருந்த செயலாளர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கால தான் இந்த பெர்மனண்டையே வச்சிருந்தவங்க. நாங்கள் கதைச்சி பேசி அப்போ இவர் சொல்கிற சட்டம் பண்ணிக்கு சட்டத்துக்கு அப்பால் ஒரு மனிதநேயம் உண்டு இருக்குது. நாங்கள் இதற்கு தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஆனால் அந்த சந்த நிலவரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் தீயால் எரிஞ்சு தொடர்ச்சியான நட்டத்துக்கு மேலே நட்டம் பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வியாபாரங்கள் இருக்கிறதால எங்களோட அடிப்படை வசதிகள் கூடி அப்படியே ஒரு பொருளாதாரத்தை கேள்விக்குறிக்கு ஆக்கி வச்சு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சந்தையாண்டு குறிப்பிடாமல் டவுன் ஏரியான்னு சொல்லி முடிவு எடுத்து அதை ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால இப்போ இணைய மாவட்டங்களில் அதை முற்றுமுள்ள இன்று கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கம் சந்தை சங்கம் என்பவற்றினாலே கிளிநொச்சியின் கூட்டுறவு மண்டபத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா சேல் சம்பந்தமான ஒரு முறைப்பாடு கௌரவ ஆளுநருக்கு சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, நான் நினைக்கின்றேன் இந்த வியாபார நியமங்கள் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் விரைவிலே பிரதேச சபை, உள்ளூராட்சி திணைக்களம், அதே போல் வர்த்தக சங்கம் இவர்களோடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடி மாவட்டத்துக்கான சில பொதுவான முடிவுகளை எடுக்க முடியும். எனவே நாங்கள் இந்த நியமங்களின் அடிப்படையில் போரினாலே பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்திருக்கின்றது, அவர்களுடைய மீட்சி முக்கியம். அதே சமயத்திலே மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களினுடைய நலனும் மறுபக்கத்திலே பார்க்கப்பட வேண்டும். எனவே 2 தரப்பையும் அழைத்து ஒரு பொருத்தமான நியாயமான தீர்வுக்காக நாங்கள் விரைவிலே ஒரு கலந்துரையாடலை நடத்தி இணக்கமாக இன்று நாங்கள் கிளிநொச்சி வணக்கம். நாங்கள் இன்று கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கமும் சந்தை சங்கமும் இணைந்து மாபெரும் ஒரு கண்டன பேரணியை நடத்தியுள்ளோம். கிளிநொச்சி டிப்போ சந்தைக்கு ஆரம்பித்து இந்த கச்சேரி அரச திணைக்களத்துக்கு முன்னால் மகையரை கொடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது பிரதேச சபைக்கு எதிரானது. பிரதேச சபை செயலாளர்கள் மெகா சேல் என்று இந்த கூட்டுறவு மண்டபத்தில் அந்த சேல் ஒன்றை அமைத்திருக்கின்றார், அனுமதி கொடுத்திருக்கின்றார். அந்த அனுமதி கொடுத்த வகையில் அனைத்து மக்களும் அனைத்து வர்த்தகர்களும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது. வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட வகையில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். ஆகவே பிரதேச சபையின் செயலாளர் அவர்கள் இந்த
வர்த்தகருக்கும் இந்த மக்களுக்கும் கிடைத்த அநீதிக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எதிராக இந்த போராட்டம் நடத்தவில்லை. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மக்களை திரட்டி இந்த போராட்டம் செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம் வெற்றியளிக்கும் என்பதை நினைக்கின்றோம். இந்த கிளிநொச்சி மாவட்டம் என்பது போராட்டத்தின் காலத்தில் பல வடுக்களை சந்தித்து பல இன்னல்களை சந்தித்து வர்த்தகர் எங்கள் அனைத்து சொத்துக்களையும் இழந்துதான் நாங்கள் இங்கு வந்தோம். வந்து இன்றைக்கு 14 வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த 14 வருடங்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி கொண்டு வரும் இந்த நேரத்தில் வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். மெகாசேல் என்ற ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று கிளிநொச்சியில் வந்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டு போகின்றார்கள். ஆனால் இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அல்ல மக்களுக்கு ஏதோ ஒன்று இடையூறு வந்தால் வர்த்தகராகிய நாங்கள் நிரந்தரமாக இருக்கின்ற வர்த்தகராகிய நாங்கள் தான் இங்கு முகம் கொடுக்கின்றோம். பல வகையில் நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, வியாபாரத்தை முடித்துவிட்டு தங்களுடைய பணத்தை சுருட்டிக் கொண்டு போய்விடுவார்கள் வழியில். ஆகவே இந்த பிரதேச சபை செயலாளர் அவர்கள் தன்னுடைய காலத்தில் அல்லது அடுத்து வரும் செயலாளருடைய காலத்திலாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வொன்றை பெற்று நடைபாதை வியாபாரத்தை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டு மக்களின் சார்பிலும் இந்த வர்த்தகர்களின் சார்பிலும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த போராட்டம் டிப்போ சந்திலிருந்து ஆரம்பித்து அரச திணைக்களத்துக்கு முன்னால், அதாவது மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டத்தை முடித்து மயரொன்று கையளித்துள்ளோம். மாகாண ஆளுநருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இங்கு கையெழுத்திருக்கின்றோம். அவர் இங்கு கூறியதாவது வர்த்தக சங்கத்தையும் பிரதேச சபையையும் மாகாண ஆணையாளரையும் மாவட்ட செயலரும் இணைந்து நாங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்போம். வெகு விரைவில் இதை அனைவரையும் ஒன்று திரட்டி நாங்கள் இதுக்கு நல்ல பதில் ஒன்று தருவோம் என்பதை மாவட்ட செயலாளர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அந்த வகையில் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அனைவரும் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை முடித்து நாங்கள் இந்த இடத்தில் செல்ல வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் ஆனது இவ்வளவு மக்களை நாங்கள் திரட்டி வலிச்சேர்த்திருக்கின்றோம். இந்த மீண்டும் இந்த செயலாளர் இந்த கோரிக்கைக்கு இணங்காவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்வோம் என்பதை ஆணித்தமாக கூறிக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்த்த அனைத்து மக்களும் அனைத்து வர்த்தகர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 600 வர்த்தகர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல ஒரு 2500-3000 பணியாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரதேச செய்த செயலால் இந்த வர்த்தகர்களும் பாதிக்கப்பட்டு பணியாளரோடு தனிப்பட்ட முறையில் எவருக்கும் எந்த விரோதமும் இல்லை. பிரதேச சபை செயலாளர் தான் இந்த செயலை செய்ததற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். ஆகவே அனைத்து மக்களும் இந்த கூடியிருந்த வேளையில் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.